ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் எல்லாராலையும் பாராட்டப்படுறதையும் தசரதரால் பாராட்டப்படுறதையும் நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ ராமரை பாராட்டின தசரதர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், நீயும் ராமருக்கு பணிவிடை செஞ்சு புகழுக்கு ஈடு இணை இல்லாத பெற்றுருக்கேன்றார். அடுத்து சீதையை பார்த்து என் மகளேன்னு சொல்லி அவளை அழைச்சிக்கிறார். அப்போ இங்கே நடந்த நிகழ்ச்சி உன் மனசில் எந்த விதமான வருத்தத்தையும் உண்டாக்கக்கூடாது. உன் மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருக்க ராமன் உன்னுடைய தூய்மை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகத்தான் இப்படி செஞ்சான். செய்வதற்கரிய சாதனையான அக்னி பிரவேசத்தினை இன்னைக்கு செஞ்சதுனால மற்ற எல்லா பெண்களையும் விட பெரும் புகழ் படித்தவளா நீ விளங்க போகிற. கணவனுக்கு பணிவிடை செய்கிற விஷயத்தில் நான் சொல்லி எதையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட அவனே உனக்கு தெய்வம்னு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன்றார். பின்னர் தான் தெய்வீகமான ரதத்தில் ஏறி மேலுலகம் போய் அடைகிறார் தசரதர். இது எல்லாமே வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. கம்பராமாயணத்தில் இந்த மாதிரி ராமர் தோன்றுறது, சீத்தை இது பண்ணுறது, தசரதர் தோன்றுறது எல்லாமே இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம கம்பராமாயணத்தில் தான் பார்க்க முடியாது. அப்போ தசரதர்கிட்ட ராமர் கைகேயையும் பரதனையும் மன்னித்து அங்கீகரிக்குமாறு கேட்குறார். பின்னர் தன்னுடைய கோபத்தை விட்டுட சம்மதிக்கிறார் கைகேயி கிட்ட தசரதரும். தசரதர் போன பிறகு இந்திரன் ராமரை பார்த்து, ராமா, நீ எங்களை கண்டது வீணான காட்சியாக போயிடக்கூடாது. நீ கேட்கிறத செய்ய நான் காத்திருக்கேன். அதனால் உன் மனசில் இருக்கிறத கேளுங்கிறார். ராமர் பணிவோடு பேசுகிறார். எனக்காக தங்கள் சக்தி முழுசையும் காட்டிட்டு போரிட்டுட்டு யுத்த காலத்தில் உயிர் நீத்த வானரர்கள் எல்லாரும் மீண்டும் உயிரோடு திரும்பணும் அப்படின்றது தான் நான் கேட்குற வரம். பெரும் வீரர்களான எனக்காக உயிரை மதிக்காமல் போரிட்டு மடிஞ்சிருக்காங்க. உன்னுடைய அருளால் முழு ஆரோக்கியத்தோடு மீண்டும் உயிர் பெறணும்னு கேட்டுக்கிறார். கொடுக்கறதுக்கு ரொம்ப அரிதான வரத்தை நீ கேட்டுட்ட அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்திரன், ஆனால் இதுவரை நான் சொன்ன வார்த்தை தவறுனதில்லை. அதனால் நீ கேட்டதும் உனக்கு கிடைக்கும். யுத்த காலத்தில் ஓம் பொருட்டு போரிட்டு மடிஞ்சவா மீண்டும் உயிர் பெறட்டும். அவளுடைய உறவினர்கள் நண்பர்களோடு மீண்டும் இணையட்டும்னு சொல்கிறார். அப்படி வரமளித்தோடனே மடிஞ்சிட்ட வானரர்கள் உடலில் ஒரு காயத்தின் சுவடு கூட இல்லாமல் மீண்டும் உயிர் பெற்று எழறாங்க. உறக்கம் கழிஞ்சு எழுந்த மாதிரி வந்ததை பார்த்து எல்லாரும் மகிழறாங்க. அங்கே ஏற்பட்ட மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை பார்த்து திருப்தியுற்ற தேவர்கள் ராமரை பார்த்து, நீ மீண்டும் அயோத்திக்கு புறப்படு. உங்ககிட்டேருந்து பிரிய நேரிட்டதன் காரணமாக கடும் விரதங்களை மேற்கொண்டிருக்க பரதனும் சத்ருக்னனையும் உன்னுடைய தாயார்களையும் மகிழ்விக்கிற வகையில் அயோத்திக்கு போன்னு சொல்கிறாங்க. அடுத்த தினம் விபீஷணன் ராமரை அணுகி, உங்களுக்காக புனிதமான நீர் கொண்டு வரப்பட்டிருக்கு. வாசனை திரவியங்களும் புதிய ஆடைகளும் ஆபரணங்களும் சந்தன குழம்பும் தயாராக இருக்குது. நீங்கள் நீராடி நல்ல ஆடை உடுத்தி ஆபரணங்களை அணிஞ்சு எல்லாரையும் மகிழ்விக்க நான் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறார். இப்படியாக ராமர் விபீஷ்ணா சுக்ரீவனுக்கும் அவனை சார்ந்த வானரர்களுக்கும் இந்த வசதியை செஞ்சு கொடு. என்னை பொறுத்த வரையில் நான் பரதன் நினைவாக தான் இருக்கேன். வசதியாக செல்வத்தில் தெளித்து வாழ வேண்டிய அவன் ஏன் பொருட்டு கடும் விரதங்களை மேற்கொண்டு தன்னையே சோதனைக்குள்ளாக்கின்னு இருக்கான். நான் உடனேயே அவனை பார்க்க விரும்புகிறேன். தான் விரைவில் அயோத்தி செல்ல என்ன வழி அதை சொல்லுன்னு மற்றவாக்கிட்ட கேட்குறார். மீண்டும் கால்நடையாக அயோத்தி திரும்புறதுனாக்கா அதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். அதுவரை பரதனின் துன்பத்தை நான் நீடிக்க விரும்பலைங்கிறார். ஒரே நாளில் அயோத்தி திரும்புறதுக்கு நான் வழி பண்ணுறேன்னு விபீஷணனும் சொல்கிறார். ராவணனால் அபகரிக்கப்பட்ட குபேரனின் புஷ்பக விமானம் அங்கே அந்த வசத்தில் நிற்கிறது. அங்கே அவள் அமர்ந்து வெகு விரைவில் அயோத்தி சென்று அடையலாம்னு, என்கிட்ட உங்களுக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தால் ஒரு சில நாட்களாவது இங்கே தங்கி எங்களை மகிழ்விக்கணும் கேட்டுக்கிறார். இது என்னுடைய அன்பின் காரணமாக நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். நான் உங்களுடைய பணியாள், அதனால் உங்களை நிர்பந்திக்க சக்தியற்றவன்னு சொல்கிறார் விபீஷ்ணன். உன்னால் நான் கௌரவிக்கப்பட்டவனாரேன்னு சொல்லி ராமர், நீ எனக்கு நல்ல ஆலோசனைகளை சொன்ன, யுத்தகத்தில் போர் புரிஞ்ச, இப்படி எல்லாத்தையும் விட மேலாக உன்னுடைய நட்பையே நீ எனக்கு கொடுத்துருக்க. அதனால் உன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னுடைய மனமோ பரதனை பார்க்க துடிக்கிறது. என்னை எப்படி அயோத்திக்கு திரும்பி அழிச்சுன்னு போகணுன்றதுக்காக அவன் சித்திரக்கூட்டத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அப்போ அவன் கேட்டுக்கொண்டதை செய்ய என்னால் முடியல. என்னுடைய தாயார்களான கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி எல்லாரும் என்னுடைய நண்பனான குஹன், அயோத்தி மக்களும் என்னை பார்க்க ஆவலாக இருக்காங்க. அதனால் நீ எனக்கு விடை கொடுக்குமாறு நான் உன்னை மறுபடியும் கேட்டுக்கிறேங்கிறார் ராமர். நீ எனக்கு எவ்வளவோ கௌரவம் செஞ்சுட்ட, அதனால் உனக்கு ஏமாற்றம் அளிச்சேன்ற நினைப்பை என்னால் தாங்க முடியாது. உன்னை நான் கேட்டுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி உன் புஷ்பக விமானத்தில் நான் போகிறதுக்கு உடனே ஏற்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லி ராமர் கேட்டுக்கிறார். இதனை தொடர்ச்சி மழை பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.